அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள். நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும், நாளை நாட்களும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா, இளமையை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. குறிப்பாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு நிவாரணத் தொகையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கப்பட்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் உயிரிழப்பும் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டதன் காரணமாக நிவாரணத் தொகை வழங்கப்பட்ட தற்போது அறிவிக்கப்பட்டனர். 7க்கும் மேற்பட்ட நபர்கள் திருவண்ணாமலை மண்சரிவின் காரணமாக இறந்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மீண்டும் தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் மீண்டும் புயல் அடுத்த வாரம் உருவாகக்கூடுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் அதற்கான அறிவிப்பும் தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி அடுத்த வாரம் மீண்டும் புயல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் தென்படவில்லை என தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி மீண்டும் தமிழகத்தில் தற்போது நிலவரப்படி புதிய புயல் உருவாகவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் கன முதல் மிக கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன. தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசல் மழை, மிதமான மழை, அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.